சும்மா வந்துடல முதலமைச்சர் அரியன். ரத்தம் சிந்தி தமிழக மக்களுக்காக வேர்வை சிந்தி உழைப்பை கொடுத்து, தன்னுடைய இளமையை கொடுத்து, தன்னுடைய உழைப்பை கொடுத்து, தன் ரத்தத்தை சிந்தி, தன் வேர்வையை சிந்தி, தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக போராடி சிறை சென்று, தமிழக மக்களுக்காக பட்டினி கிடந்து, பட்டினி போராட்டம் நடத்தி, உரிமை போராட்டம் நடத்தி, போலீஸ் தடியடியிலே உடம்பு முழுவதும் ரணகலமான காயம் அடைந்துதான் இந்த முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் விஜய் அவர்கள் என்பதை, அவருடைய தியாகத்தை யாரும் கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. நாக்கு அழிவு. தியாகத்தின் அடையாளமாக இன்றைக்கு தமிழகத்திற்கு முதல்வர் கிடைத்திருக்கிறார். விஜய் அவர்களே, உங்கள் தியாகத்திற்கு ஈடு இணை இந்த நாட்டிலே உண்டா? கேவலம் சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் அடுத்த கட்சியில காசு வாங்குறத தடுக்க முடியாத ஒரு யோக்கியதை இல்லாத ஒரு முதல்வரைத்தான் இந்த தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இது போன்ற 1000 சவால்கள் அன்னை தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே எழுகிற போது அதை கையாளுகிற அணுகுமுறையும் விஜய்க்கு தெரியாது. ஏன்னா அவர் வசனம் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி மனப்பாடம் செய்து பேசியதை தவிர தனக்கு சாப்பாடு வேணும்னு பேசுறது கூட அவருக்கு தெரியாது. சவால் விடுறாங்க.